இந்த இறுதி 10 நாளில துவாவை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதாக நாம் பார்த்து வருகிறோம். துவா என்று சொன்னால் துவாகுவல் இபாதா, இபாதத்துக்கள் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது துவாவாக இருக்கிறது, பிரார்த்தனையாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் நம்ம தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்று நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்ம எப்படி நோன்பு வைக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். எப்படி துவா கேட்க வேண்டும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா என்று சொன்னால், பெரும்பகுதியான மக்களுக்கு துவா கேட்பது என்பது என்ன? நமக்கு என்ன வேணுமோ இறைவனிடத்திலே நம்ம கையேந்தி கேட்க போகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக துவா எப்படி செய்ய வேண்டும், அதற்கு என்ன வழிவகை, விதிமுறை, அது எப்படி இலகுவாக கேட்பது, அது கேட்டால் எப்படி இறைவன் அங்கீகரிப்பதற்குரிய வழிவகையோடு கேட்பது என்பதனை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அதில் முதலாவதாக என்னவென்று சொன்னால், நீங்கள் துவா கேட்பதற்கு முன்னால், உங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் இறைவனை புகழ்ந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இறைவனை புகழ்ந்து கொள்வது என்று சொன்னால் என்ன? இறைவனை புகழ்வதற்கு பல்வேறு வார்த்தைகள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. எல்லா வார்த்தைகளை விடவும் வசனங்களை விடவும் மேன்மையானது என்னது? குர்ஆனுடைய வசனம் தான். குர்ஆனுடைய வசனத்திலிருந்து இறைவனை நாம் புகழ வேண்டும். இறைவனை புகழ்ந்தால் அது பொருத்தமாக இருக்கும். அது எப்படி புகழ்வது என்று சொன்னால், குர்ஆனுடைய ஆசிரியர், குர்ஆனுடைய ஆயத்துக்களுடைய ஆசிரியர் என்று ஒரு ஆயத்தை நாம் சொல்லி இருந்தோம். அது என்ன ஆயத்து? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை விட மேன்மையாக இறைவனை புகழ்வதற்கு வேறு தேவையில்லை. அதற்கு முன்னதாக ஒன்றை சொன்னோம். என்னது? குர்ஆனுடைய தாய் அல்ஹம்து சூரா. அல்ஹம்தை நம்ம சொல்லலாம். இறைவனை நேரடியாக புகழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள். ஒன்று ஆயத்துல் குர்சி, இன்னொன்று குல் ஹுவல்லாஹு அஹது சூரா. முழுக்க முழுக்க இறைவனை புகழக்கூடிய வார்த்தைகள் இந்த இரண்டு இந்த சூறாவிலும் அந்த ஆயத்திலும் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹது சூரா என்பது குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி. அதனாலதான் ஹஜ்ரத்துமார்கள்லாம் அல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத மட்டும் 3 தடவை ஓதுவாங்க. குல் அவுது பிரபில் ஃபலக்க ஒரு தடவை ஓதுவாங்க. குல் அவுது பிரபின் நாஸ ஒரு தடவை ஓதுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, குல் ஹுவல்லாஹு அஹது சூரா குர்ஆனுடைய 3இல் ஒரு பகுதி. அப்போ 3 தடவை ஓதுனா குர்ஆனை ஓதியதை போல இது நம்மளுடைய நிய்யத்துக்கு பொருத்தமானது. இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதை நம்ம மறுக்க முடியாது. அதனால் 3 தடவை ஓதினால் குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கும் என்ற நிய்யத்தோடு யார் ஓதுகிறாரோ அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை அல் ஃபாத்திஹா என்று சொல்லி அதை அதுக்கென்று ஒரு வடிவமைப்பை கொடுத்து செய்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத வழிமுறை. இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்னது? 10 தடவை குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓதினால் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மாளிகை இருக்கிறது. நீங்கள் 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓதினால் ஒரு குர்ஆனை ஓதிய நன்மை கிடைக்கிறது. அது நார்மலாவே, அது அல் ஃபாத்திஹா சொன்னால் தான் அது கிடைக்கும் என்பதில்லை. நார்மலா இப்பவே நம்ம அதை செய்யலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் செய்யலாம். ஆக இறைவனை புகழ்வது என்பது ஆயத்துல் குர்சியை ஓதி துவங்கலாம், அல்லது குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை சொல்லி துவங்கலாம். அதற்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் மீது ஸலவாத்தை சொல்லி துவங்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி நாம துவங்க வேண்டும். இறைவனை புகழ வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். ஸலவாத்து சொல்லுவதற்கு நீண்ட ஸலவாத்தும் இருக்கிறது. அத்தியாயத்தில் ஓதக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதக்கூடிய ஸலவாத்தும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய சிறிய ஸலவாத்தும் இருக்கிறது. அதை நம்ம நேரத்திற்கு தகுந்தாற் போல, இடத்திற்கு தகுந்தாற் போல, நம்முடைய தேவைக்கு தகுந்தாற் போல ஓதிக்கொள்ளலாம்.
அதற்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் துவா செய்வதாக இருந்தால் முதலாவதாக உங்களுடைய மூதாதையர்களுக்கு துவா செய்யுங்கள் என்று சொன்னாங்க. மூதாதையர்கள் யாரு? நம்முடைய குடும்பத்திலிருந்து மௌத்தானவர்கள், தந்தை, நம்முடைய பாட்டனார், நம்முடைய அம்மா, அம்மம்மா, அத்தம்மா, இப்படி யாரெல்லாம் நம்ம குடும்பத்திலிருந்து மௌத்தானார்களோ அவர்களுக்காக துவா செய்வது. அவர்களுக்காக நம்ம துவா செய்தோம்னு சொன்னா அந்த நேரத்தில் கபூரில் அவங்களுக்கு அங்கே கொஞ்சம் இறைவன் விசாலமாக்கி வைப்பான். அவர்கள் திடுக்குன்னு முழிச்சு பார்ப்பாங்க, என்னது திடீர்னு ஒரு குளுமையா கபூரில் எனக்கு வருது. உங்களுடைய சந்ததியினரில் ஒருவர் உங்களுக்காக துவா செய்கிறார். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுடைய மூதாதையர்களுக்காக துவா செய்யுங்கள். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய உறவினர்களில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ, பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஏழ்மையில் இருக்கிறார்களோ எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்காக துவா செய்யுங்க, என்னுடைய உடல் நலத்துக்காக துவா செய்யுங்க, என்னுடைய பிள்ளை படிக்கிறான் படிப்புக்காக துவா செய்யுங்க, தொழில் செய்கிறேன் ரொம்ப நட்டமா இருக்கு துவா செய்யுங்க. இப்படி யாரெல்லாம் துவா செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப அதுவெல்லாம் அதற்கெல்லாம் என்ன என்ன வழிவகை? அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய குடும்பத்தாருக்காக, ஆகலி உங்களுடைய குடும்பத்தாருக்காக துவா செய்யுங்கள். நம்முடைய குடும்பத்தார் யாரு? அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னா அம்மா, அத்தா உயிரோடு இருந்தாங்கன்னா அத்தா, மனைவி, மக்கள், பேரப்பிள்ளைகள், அவர்களுக்காக நாம துவா செய்யணும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்காக துவா செய்யுங்கள். கடைசியா குணா நிப்பாட்டுறாங்க. இதெல்லாம் முறையா இருக்கா? ஆமா, இதுதான் முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஏன் என்று சொன்னால், இந்த ஏற்கனவே நம்ம சொன்னமே, இறைவனை புகழ்ந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொன்னது, மூதாதையர்களுக்கு கேட்டது, உறவினர்களுக்கு கேட்டது, இது எல்லாமே நமக்காக டெபாசிட் ஒன்று ஆகும். அவர்களுக்கு போகும். உறவினர்களுக்கு கேட்டோம் அவங்களுக்கு போகும், மூதாதையர்கள் கேட்டோம் அவங்களுக்கு போகும். அவர்களுக்கு எந்த அளவிற்கு நன்மை போகுதோ அதே அளவு குறையாமல் ஒரு செட்டு நமக்கு கிடைக்கும், நமக்கு டெபாசிட் ஆகும். அதற்கு அடுத்தபடியாக நாம் துவா கேட்கிறோம். இது இறைவன் மகிழ்ச்சி அடைகிறானா? எல்லாத்துக்கும் கேட்டுட்டு தானே அவன் கேட்கிறான், எல்லாத்துக்கும் கேட்டுட்டானே, கடைசியா தான் நான் கேட்கிறான், கேட்கறதெல்லாம் நான் கொடுக்குறேன் என்று மகிழ்ச்சி அடைவான். மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். இறுதியாக எல்லாம் கேட்டுட்டோமா? உலக மக்களுக்காக துவா செய்யுங்க. உலக மக்களுக்காக துவா செய்யுங்க. உலகத்துல எங்கேயோ யாரோ பாதிக்கப்படுறாங்க, வெள்ளம் வருது, பூகம்பம் வருது, போர் நடக்குது, உயிர்கள் சேதமாகுது, ரத்தம் சிந்துறாங்க, தீ பிடிச்சி எரியுது, ஒரு பெரிய மார்க்கெட்டே பிடிச்சி எரிஞ்சு போச்சு, தொழில் செஞ்சவங்க எல்லாம் ரோட்ல வந்து நிக்கிறாங்க. இப்படி எத்தனையோ உலகத்துல எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்குது, இயற்கை பேரிடர்கள் நடக்குது, போர்கள், ஒருத்தன் ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சுக்கிறான், அப்பாவி மக்கள் செத்து போறாங்க, குழந்தைகள், அது இது உலகம் தானா அப்படின்னு தெரியாத ஒரு பச்சிலம் பாலகன் கூட அந்த போரில அவன் இறந்து போறான். அப்போ இவர்களுக்கெல்லாம் நீங்கள் துவா செய்யுங்கள். இறுதியாக என் மீது ஸலவாத்து சொல்லி உங்களுடைய துவாவை முடியுங்கள். அப்படி செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய துவா இதை நம்முடைய தேவைக்கு தகுந்தாற் போல, நமக்கு நேரம் இருப்பதற்கு தகுந்தாற் போல சுருக்கமாகவும் செய்து கொள்ளலாம், நீளமாகவும் செய்து கொள்ளலாம். இந்த ரமலான் மாதத்திலே அதிகமாக நன்மைகளை பெற்ற பட்டியலில் நம்மையும் இறைவன் சேர்த்து நமக்கு கிருபை செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.